காணாமல் போன மலேசிய பயணிகள் விமானம் வியட்நாம் அருகே கடலில் விழுந்து நொறுங்கியது. மலேசிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் MH370 என்ற அந்த விமானம் 227 பயணிகள் மற்றும் 12 ஊழியர்களுடன் இன்று அதிகாலை 2:40 மணிக்கு கோலாலம்பூரிலிருந்து சீன தலைநகர் பெய்ஜிங்கிற்கு புறப்பட்டது. 2.5 மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த விமானத்துடனான தரைவழி கட்டுப்பாட்டு தொடர்பு துண்டிக்கப்பட்டது. காலை 6:30 மணிக்கு பெய்ஜிங் சென்றடைய வேண்டிய விமானம் காணாமல் போனதை அடுத்து அதை தேடும் பணியில் மலேசியா, சீன நாடுகளைச் சேர்ந்த விமான நிலைய மீட்பு படையினர் ஈடுபட்டனர். இந்நிலையில் விமானம் சீனாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையே வியட்நாம் அருகே தோசு கடல் பகுதியில் விழுந்து நொறுங்கியதை அந்நாட்டு அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். அதில் இருந்த பயணிகள் உள்பட 239 பேரும் பலியாகியிருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதனை அறிந்த அவர்களது உறவினர்கள் பெய்ஜிங் விமான நிலையத்தில் கண்ணீர் மல்க குவிந்துள்ளனர். மலேசிய விமானத்தில் இந்தியர்கள் 5 பேர் பயணித்தது தெரியவந்துள்ளது. மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தின் கதி குறித்து பயணிகளின் உறவினர்கள் +607 என்ற இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் பயணம் செய்தவர்களில் 152 பேர் சீனாவைச் சேர்ந்தவர்களாவர்.